பிரைஸ் பிரைஸ்லார்ட் லார்ட் பிரதர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் அண்ட் சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாள் நன்றாக ஜெபித்தால் உடல் வலி, இல்லன்னா யாரோ என்னை அடிச்சது போல உணர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா எல்லா ஜெபிக்கிறவங்களுக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம். இப்ப இத நீங்க ஃபீலே பண்ணல அப்படின்னா நீங்க இன்னும் ஜெபிக்கவே இன்னும் இல்ல. அந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். பொதுவாவே அந்த ஜெபிச்சோம் அப்டின்னா, அந்த உடம்பெல்லாம் வலிக்கிறது, யாரோ என்னை போட்டு பயங்கரமா அடிச்ச மாரி இருக்கு அப்டின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்டின்னா, வந்து ஜெபம்ன்றது ஒரு யுத்த களத்துக்கு நம்ம போயிட்டு வர்றது. அதான் ம். நான் சொல்றேன். எப்பயுமே வந்து நெறைய வகையான ஜெபங்கள் இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்றது. அது ஒரு ம். வகையான ஜெபம். ஆண்டவரோட போய் அன்பா நம்ம உட்கார்ந்து விசாரிச்சு, ஆண்டவர்ட்ட ஆண்டவரே நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்கு நன்றி. தேங்க் பண்ணிட்டு ம். ஆண்டவர் இவ்வளோ நாள் நம்ம வழி நடத்தி அந்த பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லி சந்தோஷமா அவர் பிரசன்னத்துல உட்காந்து பாட்டு பாடிட்டு எந்திரிச்சு வர்றது அது ஒரு வகையான ஜெபம். அது ம். அவருடைய பிரசன்னத்திலேயே கனெக்ட் ஆயிட்டு நம்ம அவர்ட்ட மட்டும் பேசிட்டு ம். வரோம்னு வைங்களேன், அது ஒண்ணு. இன்னொன்னு, ஆண்டவரே நீங்க எனக்கு யுத்த காலத்துல வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் துணையோட சேர்ந்து ஒரு யுத்தத்த யுத்தத்துக்கு போயிட்டு வர்றது இன்னொரு வகை ஜெபம். சோ எந்த ஜெபத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போதுதான் பிசாசு வந்து அமைதியா கட்டி சரிப்பா நீ யுத்தம் பண்றியா யுத்தம் ஆமா. பண்ணுப்பா அப்படின்லாம் ஒரு என்ன நாள் பிசாசு சொல்ல மேற்கொள்ளு, மாட்டான். என்ன அடிச்சுக்கோ, நான் ஓடி போறேன். ஏன்னா ஜெபம்ன்றது நம்ம அவன ஃபைட் பண்றது ம். தான். ஜெபம் வந்து ஒரு ஃபைட்டா தான் வந்து போகுது. அதனால ஏன்னா நம்ம வந்து இப்ப வாசிக்கிறோம். நம்ம வந்து ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்ல. ஆனா நான் வந்து இவங்களோட டைரக்ட்டா நான் ஃபைட் ம். பண்ணல. அதான் எனக்கே தெரியாத ஒரு கண்ணுக்கே புலப்படாத மாம்சமும் கிடையாது, இரத்தமும் கிடையாது. ஒரு இன்விசிபிளான ஒரு ஃபோர்ஸஸோட ம். நான் வந்து யுத்தம் பண்ணிட்டு வரேன். எப்ப நான் வந்து இந்த ஆவிக்குரிய யுத்த ஜெபத்துல. ஜெபம் பண்ணும்போது. அப்ப அதுவும் வந்து என்னை எதிர்த்தாக்குதல் ம். நடத்தும் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் வந்து நமக்கு இருக்கும். அது கண்டிப்பா யாருனாலும் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவங்க சந்தோஷம் இருக்கும். ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு சந்தோஷமும் இருக்கும். அதுல ம். சந்தோஷம் இல்லன்னு நான் சொல்ல முடியாது. பட் யாரா இருந்தாலும் இப்போ சாதாரணமா பாருங்களேன், லைட்டா ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்தாலே உடம்பு என்னமா இதாகுது. வலிக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து ஒரு வெற்றியோ, ஒரு யுத்தத்த நம்ம பண்ணிட்டு வரும்போது, நம்மளுடைய சரீரத்துல வந்து கண்டிப்பா அந்த மாம்சம் வந்து அந்த பலவீனத்துல வந்து அது இருக்கதான் செய்யும். அது வந்து நம்ம சாதாரணமா நம்ம மாம்சத்திலே பொதுவாவே ஆ ஜெபிக்காமயே ஆண்டவர் சொன்னாரு. ஜெபிக்காட்டினாலே என்ன சொன்னாரு ஆண்டவரு? "ஆவி உற்சாகம் நம்ம தான் உள்ளதாப்பா, மாம்சம் மாம்சம் பலவீனம் பலவீனத்த உள்ளது." அப்போ ஒரு யுத்தத்துக்கு போய் போயிட்டு ஜெபிச்சு அங்க போய் நம்மளுக்கும் இப்ப நம்ம பிசாச 40 அடி அடிக்கிறோம்னா, அது நமக்கு 4 அடியாவது அடிக்கத்தான் செய்யும். கண்டிப்பா. யுத்தம்னா அதுதானே. ம். என்னதான் அவன் வந்து அடியே ஜெயிச்சாலுமே படாம யுத்தத்த எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? இப்ப ஜெயிச்சாலுமே 4 ம். அடியாவது எதிரி வந்து நம்ம மேல நம்ம 40 அடி குடுத்துருப்போம். ஆனா நம்மளுக்கு ஒரு 4 அடியாவது விழுகுறக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, "உனக்கு விரோதமா எழும்பும் எந்த எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போம்." அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு விரோதமா ஆயுதங்கள் எழும்ப தான் செய்யும். ம். ஒரு சில நேரம் ஆயுதங்கள் வந்து எழும்ப தான் செய்யும். நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அம்பு விட்ட மாரி, அப்படியே சாட்டையால வந்து நம்மள அடிச்ச ம். மாரி, ஒரு சில பேர்லாம் அந்த பலிபீடத்துல வந்து விழுந்து கிடக்கிற மாரி இருக்கும். அவங்க வணங்குன பலிபீடத்துல. ஏன்னா, அந்த இடத்துல தான் அந்த ஸ்பிரிட் வந்து உங்க ஆத்துமாவ அடிக்கடி கூப்பிடுது. ம். உங்கள கூப்பிட்டு நீங்க ஜெபிக்கிற நேரம்லாம் நீங்க அங்க போய் அந்த ஸ்பிரிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு வரீங்க. ம். அப்படிங்கிறப்ப அங்க வந்து உங்களுக்கு வலி வந்து உடல் வலி வந்து இருக்க தான் செய்யும். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார்னா, நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னாரு. ம். நமக்கு வந்து போராட்டம் உண்டு அப்படின்னு சொன்னாரு. நீங்க இயேசுப்பாவே பார்த்தீங்கன்னா, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்துல அந்த அவருடைய வேரி வந்து ம். ரத்தத்தின் பெருந்துளியா பெருந்துளையா வந்துச்சு அப்படின்னு வந்திருக்கும். உடனே தேவ தூதர்கள் வந்து அவர பலப்படுத்தினார்கள். அது ம். ஒரு வகையான ஜெபம். அது வந்து என்னன்னா, அவர் வந்து சோர்ந்துட்டாரு. அவர் ம். வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அவரு வந்து ரொம்ப அவர் ஆக்சுவலி யுத்த ஜெபம்லாம் அந்த நேரத்துல பண்ணல. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னால எடுத்துக் கொள்ள முடியும்னா எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ம். ஆனா அவருக்கு சிலுவைக்கு போகத்தக்கதான ஒரு பலன் வந்து இல்ல. ஏன்னா அவரு அந்நேரம் அந்த இல்ல. அளவுக்கு ம். ஜெபிச்சு வீக் ஆயிட்டாரு ரொம்ப. ரத்தமே வெளிய வந்துச்சுன்னா அவர் ம். என்ன மாரி ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. நம்மலாம் வாழ்க்கையில அப்படிலாம் நம்ம ஒரு ஜெபத்த வந்து பண்ணிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ஜெபத்த பண்றாரு. ஜெபத்த பண்ணும்போது அவருக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிறாரு. அப்பதான் தேவ தேவ தூதர்கள் தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை பலப்படுத்தினார். செய்தாரு. அப்பன்னா ம். என்ன அர்த்தம்னா, அவர பலப்படுத்தியிருக்காங்க. ம். ஓகே. இனி நமக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நம்ம அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு வகையான ஜெபம். எப்படின்னா மனசு உடைஞ்சு போய் பண்ணுற ஒரு ம். ஜெபம். அதுலயுமே நமக்கு உடல் வலி வரதான் செய்யும். கண்டிப்பா. ஏன்னா உடல் வலி வந்தனால தான், பலவீனம் ஆனனால தான் ஆண்டவர் வந்து தேவ தூதர்கள ம். அனுப்பி நமக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்டின்னா, இப்ப இப்ப வந்து உபவாசம்லாம் நம்ம முடிச்சுட்டு வந்தோம் அப்டின்னா, இல்லாட்டினா தொடர்ந்து ஒரு ஒரு 20 நாள், 30 நாள். இப்ப ரீசென்ட்டா கூட நாங்கலாம் 40 நாள் இது முடிச்சோம். முடிச்சுட்டு வந்து அந்த 1 வாரம் பார்த்தோம் அப்டின்னா, உண்மையாலுமே ம். ரொம்ப வந்து ஒரு
எப்படி சொல்ல எல்லார் மூஞ்சியும் பார்க்குறோம். எங்க சபை மக்கள் மூஞ்சியும் பார்க்குறோம். இங்க எல்லார் மூஞ்சியும் எல்லாம் அப்படியே அந்த ஒரு ஒரு அந்த யுத்தத்துக்கு முடிச்சுட்டு வந்து அந்த ஒரு டயர்ட் அப்படியே தெரியுது. பயங்கர எல்லாருக்கும் டயர்ட்னஸ். அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆனாலும் இது இது ஐயய்யோ! ஆனா இன்னைக்கு இன்னைக்கு தவறா நம்ம என்ன நெனச்சுக்க கூடாது அப்படின்னா, அப்பனா நம்ம ஜெபம் பண்ணாலே நமக்கு வந்து அப்படி இதாயிருது. மாரி நெனச்சுக்க ஆ. கூடாது. இது வந்து போயிரும். இது வந்து நம்ம அடுத்தடுத்து ஜெபம் பண்ண, பண்ண நம்ம அடுத்தடுத்து இதுக்கு ஓட, ஓட இந்த இது வந்து ஓடிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு 10த் +2 படிக்கிற பிள்ளைங்கலாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோனே எவ்ளோ டயர்டா ஃபீல் ம். பண்ணுவாங்க. அப்பாடா! இவ்ளோ நாள் படிச்சு எக்ஸாம் அந்த ஒரு டயர்ட்னஸ் ம். அவங்கள அறியாமயே அந்த கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தா நம்மள அறியாமலே அப்பா இன்னைக்கு போய் 1 வீக் நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துரும். ஏன்னா அவங்க நெறைய நைட்ஸ் ஸ்பெண்ட் முழிச்சிருந்து பண்ணி ஸ்பெண்ட் ஆ. பண்ணி நெறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்ல நெறைய ஓவர் டைம் கூட நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ம். எடுத்திருக்கலாம். ஓவர் டைம் ஒர்க் கூட எடுத்திருக்கலாம். ஸோ அந்த ஓவர் டைம் நமக்கு முடியும்போது, நமக்கு உண்மையாலுமே அந்த இது வந்து யுத்தத்துல நிக்கும்போது நம்ம தூங்கணும்னு நம்ம நெனச்சோம்னு வைங்களேன், ம். உடனே பிசாசு நம்ம அந்த இடத்துல நம்ம இது ரெஸ்ட் நம்ம உடம்பு வந்து நம்ம இது பண்ணணும். அந்த இடத்துல நம்ம யுத்தம் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நெறைய பேருக்கு நம்ம நெறைய பேர் யாரும் தப்பா நெனச்சுக்குவோம். ஐய்யய்யோ! நான் இந்த மாரி ஜெபம் பண்ணாலே எனக்கு ரொம்ப 1 வாரம் நல்லா ஜெபம் பண்றேன். அடுத்து 1 வாரம் அடுத்து ஒரு 10 நாள், மாசத்துல 1 வாரம் தாங்க என்னால ஜெபம் பண்ண முடியுது. அடுத்து நான் அப்படியே சோர்ந்துடுறேன். நம்ம எந்திரிக்க பழகிக்கணும். ஓகே. இந்த டயர்ட் ஓகே தான். நம்ம யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது அப்படிதான் இருக்குங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டு, அடுத்த பகுதிக்கு போடணும். எதுக்குடா இது ஜெபம் ம். பண்ணி அப்படி மாரி அதுக்கு ஜெபம் நெனச்சிடக்கூடாது. பண்ணாம இருந்தாலே நல்லா தான் இருந்துச்சு. நான் நல்லா ஓடிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் 2 நாள் படுத்திருக்கேன். இந்த இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ம். ப்ராசஸ நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க உண்மையாமே இப்ப அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் போய் அந்த யுத்தத்துல நிக்கணும். அப்ப ம். யுத்தத்துக்கு போயிட்டு வந்தா யாருமே என்ன சொல்லுவாங்க? சரிப்பா, உண்மையாலுமே கஷ்டப்பட்டு யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கா ஆமா. நமக்காக. நம்ம ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ ஹாஸ்டல்லேருந்து நம்ம பிள்ளைங்க யாராவது ம். வீட்டுக்கு வந்தாலே அன்னைக்கு பெரிய வரவேற்பா இருக்கும். "அப்பா ஹாஸ்டல்லேருந்து நம்ம வந்திருக்கா. ஒரு நல்லா நல்லா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுவா. எடுக்கணும்." நம்மளே சொல்லுவோம். "நல்லா ம். ரெஸ்ட் எடு. இப்பதான் டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் ம். வந்திருக்கா. நல்லா ஒன் டே நல்லா ரெஸ்ட் எடு." அப்படின்னு. அதே மாரி அதே சினாரியோ தான் இது. ம். ஆனா என்ன நம்ம ஸ்பிரிச்சுவலா பண்றோம். அவ்வளோதான். கண்டிப்பா. இயேசு கிறிஸ்துவே பாருங்க 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு வந்தோனே அவருக்கு பசி உண்டாயிற்று. ம். அடுத்து அந்த பிசாசெல்லாம் சோதனை முடிஞ்சதுக்கப்புறம் தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஸோ இந்த மாதிரி தான் அவரை பலப்படுத்தி அவர பணிவிடை அவருக்கும் அவர் மாம்சத்துல இருக்கும்போது அவருக்கு நம்மள மாரி நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஆனா அதான் வசனம் ஏசாயால கூட வசனம் இருக்கு. "சோர்ந்து போயிறவனுக்கு அவர் பெலன் பலன் கொடுத்து, கொடுக்கிற சத்துவம் சத்துவம் இல்லாதவனுக்கு இல்லாதவனுக்கு. அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம்." ம். கர்த்தர் காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ம். அதுக்கடுத்து நம்ம திருப்பி ஆண்டவர்ட்ட ஒரு பலன் வாங்கி, "ஆண்டவரே நான் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இப்பதான் ஒரு யுத்தம் பண்ணி என் குடும்பத்துக்காகவோ, எதுக்கோ உங்க வியாதிக்காவோ, இல்ல உங்களுடைய தொழிலுக்காவோ, கடன் பார பிரச்சனைக்காவோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் நீங்க போராடி ஜெபிச்சிருப்பீங்க. ஆண்டவரே இப்பதான் யுத்தம் பண்ணி வந்திருக்கேன். இனி நான் நார்மலுக்கு போனா எனக்கு ஒரு நல்ல பெலன் வேணும். எனக்கு என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு நீங்க சொல்லும்போதே, ஆண்டவர் மறுபடியும் ஒரு அபிஷேகம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் தந்து உங்கள உயிர்ப்பிப்பார் ஆண்டவர். ம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாலுமே இது வந்து அநேகருக்கு ஜெபிக்கிறக்கூடியதான அநேக சகோதர, சகோதரிகள் வருகிறதான பிரச்சனை. இத வந்து நம்ம இந்த நாலேட்ஜ் இல்லாதனால தான் நம்ம பாதி நேரம் வந்து ஜெபிச்சும், உற்சாகமா ஜெபிச்சும் அதுக்கடுத்து பாதி நாள் ஜெபிக்காமயே விட்டுறோம். ஸோ ம். இந்த நாலேட்ஜ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இனி வரும் நாட்கள்ல ஜெபிக்காமயே விட்றாதீங்க. ஸோ ம். நீங்க தொடர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வீடியோவ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.